அதாவது நகைச்சுவை சிறந்த காமெடியன் என்ற ஒரு புகழ் பெற்றுள்ளார் பேரரசி. எது சொன்னாலும் அதை நகைச்சுவையாக சொல்வதில் வல்லமை வாய்ந்தவர்கள். இவர் பல்வேறு சூழ்நிலைகளுக்கு இடையில இப்ப பேச வந்திருக்காங்க. இவருடைய கடைசி முதல்வன் வந்து உக்ரைன் எம்பிபிஎஸ் படிக்கிறாரு. அவர் இப்ப இந்தியாவுக்கு வரையாக உக்ரைன் பார்டர்ல இருக்காரு. அப்படி இருக்கும் போதும் நகைச்சுவை ஏற்படுத்துவதற்காகவே வருகிறார்கள். அதற்காகவே அனைவரும் ஒரு கைதட்டலாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அவர்கள் உற்சாகப்படுத்தினால்தான் குறைவில்லாமல் இருக்கும் என்று நகைச்சுவை தொடங்கும்படி அன்புடன் கேட்டு சிவாய பரமேஸ்வராய சந்திரசேகராய நம ஓம் பவாய குணசாம்பவாய சிவதாண்டவாய நம ஓம் விசாலாட்சி எங்கள் விசாலாட்சி விஸ்வநாதன் தேவி அவள் விசாலாட்சி ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் வாழும் விசாலாட்சி சிறப்புடனே வாழ வைப்பாள் விசாலாட்சி அன்பின் உருவம் அவள் விசாலாட்சி ஆற்றலின் சக்தி அவள் விசாலாட்சி இன்னல்கள் தீர்த்திடுவாள் விசாலாட்சி ஈசனுடன் பாதி அவள் விசாலாட்சி உலகத்தை ஆள்பவளாம் விசாலாட்சி ஊக்கங்கள் தந்திடுவாள் விசாலாட்சி எதிலும் நிறைந்திடுவாள் விசாலாட்சி ஏற்றம் பல கொடுத்திடுவாள் விசாலாட்சி ஐயம் போக்கிடுவாள் விசாலாட்சி ஒப்பில்லா நாயகியாம் விசாலாட்சி ஓம்கார வடிவினிலே விசாலாட்சி ஔடதமே வாழ்வினிலே விசாலாட்சி அக்தே நான் வேண்டுவதும் விசாலாட்சி விசாலாட்சி எங்கள் விசாலாட்சி விஸ்வநாதன் தேவி அவள் விசாலாட்சி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஓம் பிரம்மசக்தி விஷ்ணு சக்தி சிவசக்தி ஓம். அப்பா நல்லா கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. நீங்க சோறா கை தட்டுங்க, நீங்க குழம்பா கை தட்டுங்க. ஏதோ எடுத்தோடனே பக்தி பாட்டெலாம் பாடினோடனே இது பெரிய பஜனை மடம்னு நினச்சிடாதீங்க. நான் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு தான் இயற்ற வந்திருக்கிறேன். ஆனால் அதை வந்து கசகசன்னு பேச மாட்டேன், ஜாலியாக போகும். சரியா? இன்னைக்கு நம்ம தலைப்பு வந்து ஆன்மீகமும் அறிவியலும். இல்லை அறிவியலும் ஆன்மீகம் ரெண்டும் ஒன்று தான். படுத்துக்கிட்டு போத்துனா என்ன, போத்துக்கிட்டு படுத்துனா என்ன, அந்த தலைப்பில் பேசுகிறதுக்காக வந்திருக்கிறேன். என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு கணக்கு பிள்ளைக்கு மகளாக பிறந்தவள். எங்கள் அப்பாவோட பேசுகிற சக்தி தான் எனக்கு இறைவன் கொடுத்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட 4000 மேடைகள் பேசியிருக்கிறேன், 5 படத்தில் நடிச்சிருக்கிறேன். 4000 மேடைகளில் பேசியிருந்தாலும் கூட மடார் குலத்திலே என் அப்பன் சிவன் முன்னே பேசுவதில் தான் எனக்கு பெரிய புண்ணியம் கிடைக்க போகிறது. இந்த புண்ணியத்தை எனக்கு ரொம்ப அள்ளி தந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருமையாக அர்ச்சனை பண்ணால் அவர் அர்ச்சகர், அருமையாக அர்ச்சனை பண்ணால் அவர் அர்ச்சகர், அருமையான மனிதர் என்றால் அவர் நம் ஜவகர். அவர் கொடுத்துருக்கிறார் இந்த ப்ரோக்ராம், எனக்கு பாராட்டிட்டேன். ஆமாம், நல்லா கை தட்டுங்க. நல்லா கை தட்டினீங்கன்னா சொட்ட மண்டையில் உடனே முடி முளைக்கும். பெண்களுக்கு 4 இன்ச்சு டக்குன்னு வளரும். உடனே அந்த அக்கா இழுத்து பார்க்குது. இப்போ வளராதுக்கா, 4 நாள் கழித்து சடையை முன்னாடி போடுங்க, வளர்ந்துருக்கும். ஆமாம், நல்லா நீங்கள் ரசிக்க ரசிக்க இந்த சுவாரஸ்யமாக இருக்கும். நம்மளுடைய அறிவியலும் ஆன்மீகன்ற தலைப்பு நான் தான் கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டால், நம்ம எதுக்கு கோவிலுக்கு வர்றோம், என்ன எதுக்காக நம்ம சாமி கும்பிட்றோம், நாம் எதுக்கு பிறந்திருக்கிறோம் அப்படின்னு தெரியாமே இருக்கிறோம். இப்போலாம் முன்னால ஃபோன் பண்ணால் பெரியப்பா நல்லா இருக்கீங்களா, சித்தப்பா நல்லா இருக்கீங்களா அப்படி தானே கேட்போம். இப்போலாம் கால் பண்ணி பெரியப்பா இருக்கியா, சித்தப்பா இருக்கியா,
இன்னும் 2 மாதம் கழிச்சு கால் பண்ணி இன்னுமா இருக்க. அவ்வளோ கொரோனா கஷ்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையே ஒரு டிசைனுங்க. ஜவுளி கடைனா புதுசாக சேலை வர்றதும், வாழ்க்கைனா டிசைனாக பிரச்சனை வர்றதும் சகஜம். இன்னைக்கு இவ்வளோ கொரோனா பிரச்சனைன்ட்டு நாம் எல்லாரும் வீட்டில் இருக்கிறோம், வேலைக்கு போல. நிறைய பேருக்கு நிறையா லட்சம் லாஸ். ஆனால் உயிர் மிஞ்சினா போதும்னு நம்ம வேலைக்கு போல. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது பாருங்க, அறிவியல் நம்மை வாழ வைப்பதற்காகத்தான், ஆனால் அழிப்பதற்கென்று அந்நிய நாடு ஒரு பெரிய சதி செய்து இன்னைக்கு 8000 இராணுவ வீரர்கள் இறந்திருக்காங்க இன்னைக்கு தேதிக்கு. என்னை போல ஒரு தாய் பெற்ற அத்தனை ஆண் பிள்ளைகளுடைய உயிரை இழக்கிறோமே என்று நினைத்தால் எனக்கு நெஞ்சம் கொதிக்கிறது. என் பிள்ளை அங்கே தான் இருக்கான், என் பையன் யுக்ரைனில் தான் இருக்கான். அந்த குண்டு போடுற இடம், ஏர்போர்ட்லேருந்து என் பையன் இருக்கிற இடம் கரெக்டாக 24 கிலோமீட்டர். என்னடா மணி குண்டு போடுறாங்களே, என் பையன் பேர் மணிராஜ், என்னடா மணி குண்டு போடுறாங்களே அப்படின்னே. மணி வேணும்னு தானே MBBS ஆக்கன்னு அனுப்புனீங்க, அப்போ அனுபவிங்க. அவன் எனக்கு சொல்கிறான், சிவகாசியில் பிறந்த உயிர் யுக்ரைனில் போகணுன்னு சிவபெருமான் எழுதியிருந்தா போட்டும் மம்மி அப்படிங்குது என் பிள்ளை. ஆனால் அதையும் தாண்டி எத்தனை இன்னல்கள் வந்தாலும் எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிடுவான். நான் வருத்தமே படலை. என் பிள்ளை எனக்கு கிடைக்கணும்னு இருந்தால் அது அவன் செயல், அவன் எடுத்துக்கணும்னு நினச்சாலும் அது அவன் செயல் தான். நான் எதுக்குமே வருத்தப்படலை. கலங்காத கோஷ்டி எதுனா அது சசிகலா கோஷ்டி தான், எதுக்குமே கலங்கிறது இல்லை. ஒரே சின்ன கதை சொல்லி தொடங்கலான்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா கதை கேட்டு, கதை நகைச்சுவை கதை தான் இருக்கும், சும்மா ட்ரையாலாம் கதை சொல்கிற ஆள் நான் கிடையாது. இந்த கோவிலுக்கு வந்தால் அந்த கோவில் சுற்றுப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கோடு சிகப்பு கோடும் போட்டிருக்கோம். நம்மளாம் என்ன நினைப்போம், போலீஸ் ஸ்டேஷனும் வெள்ளையும் சிவப்பும் தான் கோடு போட்டிருக்கோம். பளிச்சுன்னு தெரியணும்னு சிகப்பு வெள்ளை கோடுன்னு நினைக்கிறோம். அது அறிவியல் கலந்த ஆன்மீகம். என்னன்னா நம்ம உடம்புக்குள்ள ரெட் கார்பசல்ஸ், ஒயிட் பிளட் கார்பசல்ஸ்னு 2 கார்பசல்ஸ் இருக்கு. ரெட் பிளட் கார்பசல்ஸ், ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், அதாவது வெள்ளை அணு சிகப்பு அணுக்கள்னு. ஏன்னா இங்கிலீஷில் சொன்னால் தான் நிறைய பேருக்கு புரியும், அதனால் முதல்ல இங்கிலீஷில் சொன்னேன். இந்த கார்பசல்ஸ், இந்த உடம்போட அணு நம்ம உடம்புல வெள்ளையும் சிகப்பும் கலந்து இருக்கு. நீ என்னில் கலந்தவன் என்று இறைவனை உணர்த்துவதற்காகத்தான் வெளியே சிகப்பு வெள்ளை கோடு இருக்கு. முதல்ல நம்ம கோவிலுக்கு வரும்போது என்னென்ன எப்படி இருக்குன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தலைப்படுத்திட்டே வந்தேன். அணு அப்படின்னா, நான்லாம் ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன். தம்பி அணுவை பற்றி ஒரு கட்டுரை எழுது. உடனே 5 வயசு தாங்க அவன் சொல்கிறான், அணு சூப்பர் ஃபிகர், அவங்க அப்பே ஒரு விளங்காதவன், எப்போ பாரு அந்த பிள்ளைய அடிச்சுக்கிட்டே இருப்பான், நானாக இருந்தால் அந்த பிள்ளைய நான் பத்திரமா பார்த்துப்பேன். அணுவை பற்றி எழுதுனா அவன் எழுத்து விட்ட அணுவை பற்றி எழுதுறான். இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த அணுக்குள்ளேயே இவ்வளோ விஷயம் இருக்குது. இன்றைக்கி சின்ன பசங்க சொல்கிறான், எங்கள் மிஸ்ஸு சொன்னாங்க, அணுவின்றி எதுவும் அசையாது, செல் இல்லாமல் எதுவுமே அசையாதுன்னு எங்கள் டீச்சர் சொன்னாங்க. அது கரெக்டாக தான் இருக்குண்ணா. எப்படான்னு இப்போ செல் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்களா? பிச்சைக்காரன் கூட செல் வச்சுருக்கான், அதிபர் வச்சுருக்கான், பிச்சைக்காரனும் வச்சுருக்கான். அப்படின்னு இன்னைக்கு செல் காலம் ஆயிடுச்சு. சொல் காலம் இருந்தது. எங்கள் வாத்தியார் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார், யோகியனுக்கு எழுத்து தேவையில்லை. அதாவது ஒருத்தர் யோகியனாக இருக்கான்னு வைங்களேன், அவன்கிட்ட எழுதி வாங்க வேண்டியதில்லை. ஆனால் அயோக்கியனுக்கு எழுதியும் புண்ணியம் இல்லை. அவன் அயோக்கிய பையன்னு வச்சுக்க, பத்திரம்லாம் எழுதி வாங்கி தலைமாட்டில் வச்சு படுத்துக்க வேண்டியதான். இவர் நல்ல ஜட்ஜு பேசினார். உண்மையிலே ஒருத்தர் பையனை வக்கீலுக்கு படிக்க வச்சார். என்ன சார் பையனை வக்கீலுக்கு படிக்க வச்சிருக்கீங்களே, பையன் எப்படி இருக்கான்? சூப்பராக இருக்கான். சென்னை ஹைகோர்ட்டில் அவன் தான் பெரிய வக்கீல். முதல் கேஸே என் மேலே தான் போட்டிருக்கான். சொத்தை பிரிச்சு கொடுறான் நாயன். இந்த பிள்ளைய வளர்த்தா என்ன, பெத்தா என்ன கருமம். அதே மாதிரி டாக்டருக்கு படிக்க வைக்கிறோம் நம்ம பிள்ளைய. இப்போ என் பையன் டாக்டருக்கு தான் படிக்க வைக்கிறேன். எங்கள் அப்பா என்ன டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டார். எங்கள் அப்பா என்னை மெட்ரிகுலேஷனில் சேர்த்து படிக்க வச்சார். டாக்டர் ஆகி 1000 பேர்த்துக்கு ஊசி போட்டுவேன்னு நினச்சாரு. நான் பேசியே டெய்லி 5000 பேரை கொண்டுக்கிட்டு இருக்கேன். ஊசி போட்டு 1000 பேர்த்த கொள்றதை விட பேசி 5000 பேர்த்த கொள்றது ஈஸி. அப்படிலாம் கிடையாதுங்க. உண்மையிலே நீங்கள் இந்த டைமில் கூகுள் எடுத்து தட்டி பாருங்க, ஒருவர் பேச அறுவர் கேட்க எங்கே நடக்கும் என்றால் என் தாய் நாடாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும். நம்ம மொழிக்கே ஒரு பெரிய மகிமை உண்டுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு சொல்கிறோம், ஆனால் ஒரு தலைமுறை என்பது 70 ஆண்டு காலம். இந்த ஒரு தலைமுறை 70 ஆண்டு காலங்கிறது என்ன அப்படின்னா, நாம் முதல் தலைமுறை, தாய் தந்தை 2ஆம் தலைமுறை, தாத்தனும் பாட்டியும் 3ஆம் தலைமுறை,
பூட்டனும் பூட்டியும் 4ஆம் தலைமுறை, ஓட்டனும் ஓட்டியும் 5ஆம் தலைமுறை, செய்யோனும் செய்யோலும் 6ஆம் தலைமுறை, பரனும் பறையும் 7ஆம் தலைமுறை. இப்படி 7 தலைமுறை பரம்பரைக்கே உறவு முறை பெயர் வைத்தது என் தாய்மொழியாம் தமிழ் மொழி. எந்த மொழியிலையுமே 7 தலைமுறை கிடையாது. இப்போ நீங்கள்லாம் நல்லா சந்தோஷமா சிரிச்சு கை தட்டுறீங்க. உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு நிறையா நகைச்சுவை அருவியா கொட்டுது. இன்னைக்கு பேசாம நகைச்சுவைனே சொல்லியிருக்கலாம் போல அப்படின்னு கூட நான் யோசிக்கிறேன். ஆனா ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்துருக்காரு. பேசு, காசு வாங்கிட்டு தானே பேசுற, உனக்கு காசு கொடுத்துட்டு கையும் தட்டுவாங்களோ. அவர் முடிஞ்சு போகும்போது எனக்கு ஒரு 25,000 ரூபா தருவார். என்னண்ணே, ஆனால் சத்தியமாங்க இந்த மேடையில் பேச எனக்கு 5 பைசா நீங்கள் தர வேணாம், நாளைக்கு கூகுள் பேல போட்டு விடுங்க. அவர் ஒரு 10,000 20,000 கொடுப்பாருங்க. நான் எவ்வளோனே கேட்கல. மடார் குலத்தில் பேச வேண்டும் என்றால் சடார் என்று வந்தவள் சசிகலா. அதனால மடார் குலத்தில் பேசுறதுக்கு காசே வாங்க வேண்டியதில்லை. ஒரு அமௌண்ட் கொடுப்பாரு. காலையில் வந்து பால் கடைக்காரன் பாக்கியை வாங்கிட்டு போயிடுவான், அரிசி கடைக்காரன் அவசரமா அன்னைக்கு அரிசி போட்டேன்னு வாங்கிட்டு போயிடுவான், பலசர கடைக்காரன் பாக்கியை வாங்கிட்டு போயிடுவான். ஆனால் நீங்கள் தட்டிய இந்த கைத்தட்டு மட்டும் என்னுடைய கடைசி காலத்திலே, என்னுடைய சாவு படுக்கையிலே, மடார்குளம் என்று ஒரு கோவில் உண்டு, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் வாழ்ந்த இடம் உண்டு. அங்கே இருக்கும் ரசிகர்கள் தட்டிய கைத்தட்டு மட்டும் என் சாவு காலத்தில் கடைசி வரை என் காதில் ஒழிச்சு. அதனாலதான் கைத்தட்டுங்க கைத்தட்டுங்கன்னு சொல்றேன். ஒருத்தன் என்ன பண்ணா, நல்லா வெள்ளையும் சொல்லியுமா நம்ம அண்ணன் மாதிரி பட்டை கிட்ட அடிச்சு என்ன அழகா இருக்காரு பாருங்க. எனக்கு பெண்களை விட ஆண்கள் ஏன் தெரியுமா? இந்த பொம்பளை பிள்ளைய பாருங்க, பேரன் லவ்லி, லவ்லி, ஐயா லவ்லி, ஷிமிக்கி, அம்மிக்கி. இப்போ நானே பாருங்க எவ்வளோ போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டால் தான் நம்ம மோரக்கட்டையே பார்க்க முடியும். ஆனால் எங்கள் ஆம்பளை பிள்ளை தலையை கழிச்சு விட்டு மூஞ்ச கழிச்சு வந்தாலே அழகா இருப்பாங்க, அதுவும் பட்டையோட. இந்த பெண்கள்லாம் பாருங்க நகை போடுவோம், ஆண்கள்லாம் நகையை போடுறதில்ல. தங்கம் யாராவது போட்டுக்காங்களாம் பாருங்க, இருந்தாலும் இருப்பாங்க. அரை பவுன் மோதிரம் கூட யாரு கையிலையும் கிடையாது. ஏன் ஆண்கள் தங்கம் போடுறதில்ல தெரியுமா? ஆண்களே தங்கம், அவர்கள் எதுக்கு தங்கம்? அதை விட நிறைய வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. எங்க ஜவஹர் சார் கூட பாருங்க, எங்க வீட்டுக்கு வரும்போது வெள்ளை சட்டை தான் போட்டிருந்தாரு. அவருக்கு அதுல ஒரு பல்லு வேற ஓட்டையா இருந்துச்சு சார். நான் நிஜமாவே கேட்டேன், பல்லுக்கு வந்து ஒரு 40,000 நீங்க பக்கத்துல வேலை நடந்து கேள்விப்பட்டிருக்கீங்க, பல்லுல வேலை நடந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? செலவழிச்சிருக்கேன். அவர் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே டக்குன்னு கேட்டுவிட்டேன். நமக்கு தான் வாய் சும்மா இருக்காது. எல்லாருக்கும் சனியை எங்கெங்கேயோ பிடிக்கும்னா எனக்கு வாயில் வரும். என்ன சார் ஒரு பல்ல காணோம் அப்படின்னு. சசிகலா மேடம் டக்குன்னு பார்த்தோன்னே ஜவ ஒரு பல்லு கூட இல்லையே அப்படின்னு நீங்க பல்ல வைக்காம வச்சிருக்கேன். அவர் பெரிய கோடீஸ்வரருங்க. ஏன் தெரியுமா? வண்ணம் வாடா மல்லிக்கு வாசம் இல்லை, உள்ள மல்லிக்கு வண்ணம் இல்லை, வீரம் உள்ள கீரிக்கு கொம்பு இல்லை, கொம்பு உள்ள மானுக்கு வீரம் இல்லை, கருந்தோகைக்கு கருங்குயிலுக்கு தோகை இல்லை, தோகையுள்ள மயிலுக்கு இனிய குரல் இல்லை, காற்றுக்கு உருவம் இல்லை, கதிரவனுக்கு நிழல் இல்லை, நீருக்கு நிறம் இல்லை, நெருப்புக்கு இறக்கம் இல்லை, ஒன்றை வைத்தான் ஒன்றை எடுத்தான், யார் வாழ்விலும் குறையும் இல்லை, யார் வாழ்விலும் நிறையும் இல்லை. இதுதான் இறைவன். ஏன் தெரியுமா? அவர்கள் என்பதற்காக வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. பஸ்ல ட்ரெயின்ல டெய்லி டிராவல் பண்றேங்க. இந்த பாடியை பார்த்து எந்த லேடி ஒரு கர்ப்பிணி எழுந்து ஆண் சிங்கங்க, ஆம்பளைங்க தான் எந்திரிச்சு இடம் கொடுக்குறாங்க. பாவம் புள்ளத்தாச்சு. இந்த பொம்பளைங்க இவா மட்டும்தான் அதிசயமா புள்ள பத்திருக்கா, மாசமா இருக்காளாக்கும். நான்லாம் அந்த காலத்துல 18 பெத்தேன். 18 பெத்து ஒன்னாவது உருப்படியா இருக்கா. ஆனா இந்த ஆண்களுக்கு தாங்க இரக்க குணம் ஜாஸ்தி. நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து பெரிய பொறுப்பு பெண்கள் கொடுத்துருக்கிறாரு. என்னன்னா 10 மாசம் சுமக்கிறது. 10 மாசம் சுமந்து குழந்தை இறக்கி வச்சதோட நம்மளோட கடமை முடிஞ்சிருது. ஆனால் ஆண்டாண்டு காலம் நம்மை நெஞ்சிலேயே ஆணையும் பெண்ணையும் நெஞ்சில சுமக்கிறாங்க யாருன்னு கேட்டா அவங்க தான் ஆண்கள். அதனால அந்த ஆண்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கமும்
என்னுடைய பெரிய மரியாதையும் நான் ரொம்ப ஆண்கள் மேலே வச்சுருக்கேன். வெளியில் நான் ட்ராவல் பண்ணுறதால நானே ஆம்பளை மாதிரி தான் மாறிட்டேன். இந்த வெள்ளை வேட்டி சட்டைக்கு வந்தேன். ஒருத்தர் எங்கள் ஊர் பக்கத்தில், இந்த ஊர் நல்ல ஊர், அப்புறம் இறங்கி கீழே போகணும்ல மேடை விட்டு, ஒருத்தர் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையெல்லாம் போட்டுட்டு ஒரு பாட்டி வாசலில் நின்றுச்சு. அந்த பாட்டிக்கிட்ட போய், பாட்டி கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படிங்க. உடனே அந்த அம்மா போய் தண்ணி மோந்துக்கிட்டே வந்து, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையெல்லாம் போட்டிருக்காயா, நீ எந்த ஊர், உன் பேர் என்னன்னு கேட்டுச்சு பாட்டி. உடனே இவர் சொன்னார், போன வருஷம் அப்படின்னாரு. உடனே இந்த பாட்டி சொல்லிச்சு, யாராவது போன வருஷம்னு பேர் வைப்பாங்களா, என்னையா போன வருஷம்னு பேர் வச்சுருக்கேன். உடனே அந்த ஆள், எங்கள் அப்பா புதுமை விரும்பி போன வருஷம் தான் பேர் வைப்பார். சரி, தண்ணி டம்ளரை கூட வாங்கலைங்க. தண்ணி டம்ளரை வாங்காமல் பாட்டி கழுத்தில் கிடந்த அந்த 6 தாலி கொடியை டபக்குன்னு அத்திட்டு ஓடிட்டாருங்க. ஓடினோடனே ஒரு 10 பேர் வேலை இல்லாத ஆள் நம்ம ஊரில் இருக்கும்ல, பாட்டி கத்துது, ஐயோ ஐயோ அத்துட்டு போயிட்டான். வந்து பாட்டி என்ன என்ன செயின் அத்துட்டு போயிட்டான். யார் அத்துட்டு போனா? போன வருஷம் அத்துட்டு போயிட்டாயா? கிளவி, போன வருஷம் அத்துட்டு போனதுக்கு இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கேன். போனே எல்லாரும் போயிட்டாங்க. இந்த அத்துட்டு போனவன் சும்மா போலங்க, போயிட்டே இருந்தான். ஒருத்தர் மாட்டு வண்டியில் போனார். அவரை நிப்பாட்டி, ஐயா என்னைய கொஞ்சம் ஏற்றிக்கங்க. ஏற்றிக்கிட்டார். ஏற்றும் போதே உன் பேர் என்னையான்னு கேட்டார். உடனே நம்ம போன வருஷம் சொன்னார், என் பேர் கடங்காரன் அப்படின்னாரு. உடனே அவர், யாராவது கடங்காரன்னு பேர் வைப்பாங்களா, என்னையா கடங்காரன்னு பேர் வச்சுருக்க. உடனே இவர், எங்கள் அப்பா புதுமை விரும்பி, திருட்டு பைய, எங்கள் அப்பா புதுமை விரும்பி. அப்படியா, உன் பேர் கடங்காரனா அப்படின்னு கேட்டார் பாருங்க. டபக்குன்னு அவனை தள்ளி விட்டுட்டு வண்டியை ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிட்டாரு. கீழே விழுந்துட்டு கத்துறான், ஐயோ என் வண்டியை கொண்டு போகிறான். இந்த 10 ஆள் வெட்டியால் சுற்றி வந்து, யா கத்துற, வண்டியை கொண்டு போகிறான். யாரையா வண்டியை கொண்டு போகிறான்? கடங்காரன் வண்டியை கொண்டு போகிறான். உடனே இவன், கடை வாங்கினா கடனை அடைக்கணும், நீ அடைக்காமல் இருந்திருப்ப வண்டியை கொண்டு போயிட்டான் அப்படின்னு 10 பேரும் போயிட்டான். இந்த கடங்காரன் சும்மா இல்லை, போயிட்டே இருந்தான். ஒரு அம்மாவும், அழகான அம்மாவும் ஒரு பொண்ணும் நடந்து போயிட்டே இருந்தவங்க, தம்பி ரொம்ப தூரம் வெயிலில் நடந்துட்டோம், அந்த ஒத்தப்பனை மரத்துக்கிட்ட இறக்கி விட்டுருங்க. சரி ஏறுங்கன்னு சொல்லும் போது, உன் பேர் என்னன்னு கேட்டுச்சு அந்த அம்மா. இவர் உடனே, நம்ம கடங்காரன் இருக்கார்ல, என் பேர் மருமவன். உடனே அந்த அம்மா, யாராவது மருமவன் பேர் வைப்பாங்களா, எங்கள் அப்பா புதுமை விரும்பி மருமவன் பேர் வச்சுருக்க. சரி அப்படின்னு ஏற்ற போகும்போது, நீ ஏறாத மகளை முதல்ல ஏற்றுனான். மகளை ஏற்றினோடனே சடக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். இவன், ஐயோ என் மகளை கொண்டு வரான்னு கத்து. இந்த 10 வெட்டியாள் இருக்கு பாருங்க வந்துச்சு. என்னம்மா கத்துற? ஐயோ என் மகளை கொண்டு வரான். ஓ மகளை யார் கொண்டு போகிறான்? மருமவன் என் மகளை கொண்டு போகிறான். உடனே அவங்க, மருமையன் மவளை கொண்டு போவான், ஒன்னே கொண்டு போவான், கிளவி கேடான்ட்டு போயிட்டேன். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, ஏமாற்றக்கூடிய உலகம். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஏமாத்துறது தான் தப்புங்க, ஏமாந்து போகிறது தப்பு இல்லை. ஏன்னா ஒரு விஷயத்தில் நீங்கள் ஏமாந்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கு 9 செல்வங்களை அள்ளி தருவார். ஏமாறுறது தப்பே இல்லைங்க. நான் கூட தான் ஏமாந்து போய் தான் என் புருஷனை கட்டிட்டேன். அன்றைக்கி என் புருஷன் சொல்கிறாரு, அடியே முருகனுக்கு 2 பொண்டாட்டி, பெருமாளுக்கு 2 பொண்டாட்டி, சிவனுக்கே 2 பொண்டாட்டி, எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குடினாரு. நான் சொன்னேன், உனக்கு பாஞ்சாலியை தெரியுமாயா? பாஞ்சாலிக்கு 5 புருஷன், நமக்கு 4 ஆப்ஷன் இருக்குன்னு. அத்தோட விட்டு போனவர் தான். வந்த உடனே கேட்டார், என்னங்க உங்கள் வீட்டுக்காரரை கூட்டு வரலையா அப்படின்னு கேட்டார் ஜவஹர் சார். துன்பத்தெல்லாம் கூட்டு வரதில் வீட்லேயே விட்டு வந்துடுவோம். அப்படிலாம் இல்லைங்க. கணவன் இல்லைன்னா மனைவியே இல்லை. நிறைய ஆண் பிள்ளைகள் இருந்திருக்கீங்க. நிறைய ஆண் பிள்ளைகள்லாம் ரொம்ப வீரமாக சொல்லுவாங்க, நாங்கள்லாம் சிங்கம். தயவுசெய்து சிங்கம்னு சொன்னால் யாரும் ஒத்துக்காதீங்க. ஏன்னா உலகத்திலே சோம்பேறி ஆண் சிங்கம் தான், வேலைக்கே போகாது, கொருன்னு உள்ளே படுத்து தூங்கிட்டு இருக்கோம். பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு போயிட்டு எல்லாத்தையும் கொடுக்கும். ஆனால் புலியும் இருக்குங்க, சிங்கமும் இருக்குங்க. ஆனால் சிங்கத்தை தான் நம்ம காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறோம். ஏன்? புலியும் வலிமை மிக்கிறது தானே. ஏன் நம்ம புலியை காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறது இல்லை தெரியுமா? சிங்கம் வேட்டையாடிட்டு ஒரு மானையோ ஒரு கரடியோ எதை சாப்பிடுதோ தனக்கு தேவையானதை சாப்பிட்டுட்டு தள்ளி போய் படுத்துரும். அதுக்கப்புறம் ஓனாய் தின்னால் நரி தின்னால் கண்டுக்காது. ஆனால் புலி என்ன செய்யும் தெரியுமா? தின்னுபுட்டு மிச்சம் சொச்சத்தெல்லாம் ஒழிச்சு வைக்கும். நம்ம ஊர் பணக்காரங்க மாதிரி. எவன் ஒருவன் தனக்கு போனதையும் சேர்த்து ஒழித்து வைக்கிறானோ அவனுக்கு தலைவனாகும் தகுதி கிடையாது. தன்னை தாண்டி பிறர் சாப்பிடுவதையும் வாழ்வதையும் பார்த்து ரசிப்பவன் தான் தலைவனாக இருக்க முடியும். அதனாலதான் காட்டுக்கு ராஜா எப்பவுமே சிங்கம்.
அப்போ இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வருது. இந்த அறிவியலும் ஆன்மீகமும் என்ன சொல்ல போகுது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம மாட்டி ஹெட்செட்டு காதில் மாட்டுறோம்ல, ஹெட்செட்டு பிள்ளைங்கெல்லாம் ஹெட்செட் மாட்டுறோம். இந்த ஹெட்செட்டு வெறும் 2 மீட்ரு தான். இந்த ஹெட்செட்டு வெறும் 2 மீட்ரு தான். ஆனால் நம்ம உடம்புக்குள்ளே ஓடக்கூடிய நரம்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நரம்புகள் வந்து 97 கிலோமீட்டராம். இந்த 97 கிலோமீட்டர் நரம்புகளை படைச்ச ஆண்டவன் ஒரு முறை கூட ஒரு நரம்பு இன்னொரு நரம்பு சிக்கிக்கல, கரெக்டாக போகுது. அப்போ இதுதான் கடவுளின் படைப்பு. ஹெட்செட்டு தான் நம்மளுடைய படைப்பு. நம்ம படைப்பு என்னைக்காவது ஒரு நாளைக்கு போய் சிக்கிக்கிடும். ஆனால் இறைவனுடைய படைப்பு எப்பவுமே சிக்காது. இன்னைக்கு அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஒரு அணு கதிர்வீச்சு, அந்த அணு கதிர்வீச்சுக்குள்ள சக்தி இருக்கு, சிவனும் இருக்கு. இந்த சக்தியும் சிவனும் என்ன வேலை பார்க்குது, நம்ம உடம்புக்குள்ள என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். உலகத்தில் எத்தனையோ சேட்டலைட் கண்டுபிடிச்சிட்டான், எத்தனையோ வான்வெளி எந்திரங்கள் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ இந்த கேமராக்காரர் இங்கே வச்சு எடுக்கிறாரு. முன்னாடி ஒரே ஒரு இதை நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு ஸ்டாண்டு கண்டுபிடிச்சி வச்சாங்க. அப்புறம் ஓடுற வீடியோ கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் ட்ராலி கண்டுபிடிச்சாங்க. இப்போலாம் அது கிடையாது. கேமராக்காரருக்கே தெரியும். ஒரு சுவிட்சு போட்டு பறக்க விட்டுறாங்க. ஐயா பறந்து பறந்து எடுக்குதியா, எங்கே போய் எங்கெங்கே எடுத்துகிட்டு வருது. இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் உலகத்திலே பெரிய அதிசயம் தெரியுமா, பெரியவங்கெல்லாம் இருக்கீங்க அதனால சொல்கிறேன். ஒரே ஒரு சொட்டு நீர், ஒரே ஒரு சொட்டு நீர் கை கால் முளைத்து பிண்டமாகி உயிரோடு வந்து உங்கள் முன்னால் பலவற்றை பேசிவிட்டு படித்து கொண்டு. இதுதான் உலகத்திலே பெரிய அதிசயம். இதை விட அதிசயம் ஏதாவது இருக்கா? என்னங்க படிக்கணும்? நிறைய பிள்ளைங்கள் வந்திருக்கீங்க, என்ன படிக்கணும்? பெரிய பெரிய பாடல்கள் திருக்குறளில் 1333 குறள் இருக்கு. அதை படித்தா பெரிய அறிவாளி ஆயிடலாமா? நாலடியார் இருக்குது, நான்மணிக்கடிகை இருக்குது, சிவபுராணம் இருக்குது, அந்தாதி இருக்குது, திருவெம்பாவை இருக்குது. இதெல்லாம் படித்தா அறிவாளி ஆகலாமா? என்ன படிக்கிறோன்னு புரிஞ்சு படித்தாதான் அறிவாளி ஆக முடியும். அதையே பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. நூலைப்படி சங்கத்தமிழ் நூலையில் படி, காலையில் படி மாலையில் படி, இரவு பொருள் படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவன் வாழ்வதெப்படி, அறம்படி பொருள்படி இன்பம்படி, இறந்த தமிழ் நான்மறை மீண்டும் பிறந்ததென்று சொல்லும்படி, அகப்பொருள்படி புறப்பொருள்படி அதன்படி, புக புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி, சாதி என்னும் தாழ்ந்தபடி அதுவெல்லாம் நமக்கு தள்ளுபடி, சேதி எப்படி தெரிந்தபடி தீமை வந்து விடுமே மறுபடி, பொய்யிலே காப்படி புரட்டிலே முக்கார்படி, வையகம் ஏமாறும்படி வையகத்தில் உள்ள நூல்களை ஒப்புவிப்பது எப்படி, தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் ஆகுமே என் ஆன்றோர் சொற்படி, அதனால் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படின்னு சொன்னாங்க. அப்பாடா, மனப்பாடம் பண்ணி பேசுறதுக்கு சார் கை தட்டிட்டார். நிறைய படிக்கணுங்க. இந்த நிறைய படிக்கிறதுல என்ன விஷயம் அப்படின்னா, குழந்தை பிறந்ததுலேருந்து நம்ம இதில் ஆன்மீகம் இருக்குது. அந்த ஆன்மீகமும் அறிவியலும் கலந்துருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை. கேட்டிருக்கீங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பெரியவங்களாம் வந்திருக்கீங்க அதனால் சொல்கிறேன். அரச மரத்தை சுற்றி சுற்றி வந்தால் அந்த அரச மரத்தோடைய அந்த இலையோட காற்று என்ன செய்யுமா, பெண்களுக்குள்ளே போய் நல்ல ஒரு இரத்த ஓட்டத்தை கொடுத்து பெண்களுடைய மலட்டுத்தன்மையை நீக்கி, இப்போல்லாம் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேளுங்கண்ணே, இல்லாத நோயெல்லாம் சொல்கிறான். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் வலது காலில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு போல இடது காலில் பண்ணிவிட்டார். பேஷண்ட்டுக்கு அடுப்பாயிட்டான். டாக்டர் பிரச்சனை வலது காலில், நீங்கள் ஏன் டாக்டர் இடது காலில் பண்ணீங்க? உடனே டாக்டர், நீ ஏன்டா மல்லாக்கப்படுக்காமல் குப்புறப்படுத்த, அப்படி தான் பண்ணுவேன் போடான்னு. இன்னொரு டாக்டரு ஒரு பேஷண்ட்டுக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஹார்ட் ஆப்ரேஷன் கிழிச்சு தச்சிட்டாரு. கிழிச்சு தச்சுட்டு ஒரு செம்பு தண்ணியை கொடுத்து குர்றான்னா. உடனே பேஷண்ட்டு கேட்டான், ஆப்ரேஷன் பண்ணால் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் என்ன டாக்டர் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க சொல்கிறீங்க? உடனே டாக்டர், உனக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் கிழிச்சு தச்சிருக்கேன், எங்கேயாவது ஒழுகுதான்னு பார்க்குறேன், நீ தண்ணியை குடினானா? அப்போ நீ பேசாமல் சைக்கிள் பஞ்சர் ஓட்ட போ. அவன் ஆடிக்காரில் போவதல்ல வாழ்க்கை, எவன் ஒருவன் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் வாழ்கிறானோ அதுதாங்க வாழ்க்கை. நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் வாழணும்னா நீங்கள் அறிவியலை படிக்க வேண்டாம், நம்ம ஆன்மீகத்தை படிங்க. காலையில் எந்திரிச்சு அதிகாலையில் 5 மணிக்கு குளிச்சுட்டு ஐயா மாதிரி திருநீர் எடுத்து நெத்தியில் பட்டையில் போட்டிங்கன்னு வைங்களேன், இதில் அறிவியல் இருக்குது ஆன்மீகம் இருக்குது.
உங்களுடைய தலை ஈர பதத்தெல்லாம் நம்ம திருநீர் வாங்கிக்கிடும். ஒன்று ஆன்மீகம் என்ன தெரியுமா? நீ பெரிய கலெக்டர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், மந்திரி ஆகலாம், பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். ஆனால் எதுவானாலும் ஒரு நாள் சாம்பலா போயிடுவேங்கிற அறிவு இருந்தால் உனக்கு ஆணவம் வராது. அதுக்கு தான் திருநீர் பூசுறோம். ஒரு சின்ன பையன் கேட்டான், இதை எதுலையும் போட்டு விட்டுற மாட்டீங்கல்ல? ஆமாம் சார். ஒரு சின்ன பையன் கேட்டான், 6 வயசு தான் ஆகுது. ஏப்பா சுதந்திர தினத்தன்னைக்கு மட்டும்தான் பிரதமர் கொடி ஏற்றுவாரா, மற்ற நாள்லாம் என்ன பண்ணுவாருன்னு கேட்டான். அதுக்கு அப்பா சொன்னார், மற்ற நாள்லாம் பெட்ரோல் விலை, சிலிண்டர் விலை, டீசல் விலையை ஏற்றிக்கினே இருப்பார்ரா. எப்படிப்பட்ட பிரச்சனையோட உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். மனிதர்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை என்றால் கடவுளுக்கே அர்ச்சனை கிடையாது. குழந்தை பிறக்குதுங்க. இந்த குழந்தை இப்போதான் இன்னைக்கு, ஒரு காலத்துலலாம் வலிச்சா பிறந்துச்சு குழந்தை, இப்போலாம் கிழிச்சா பிறக்குது. 12/12/2022 எடுத்து கொடுக்குறான், மணிப்பரிசில் கொடுக்குற மாதிரி. இந்த நேரத்தில் இந்த டயத்தில் வலிச்சு பிறக்கிற குழந்தைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க. 12/12 அந்த தேதியில் சூப்பர் ஸ்டார் பிறந்தார், எல்லாத்துக்கும் தெரியும். அந்த தேதியில் அதே வருஷத்தில் பிறந்த எல்லாருமா சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க? கிடையாது. அந்த பிறந்த நேரம் ஜனிச்ச நேரம் இருக்கு. அதுதான் வந்து என்னன்னா ஜோசியம். எங்கள் ஊர்லலாம் ஒரு ஜோசியர் இருக்கார், சூப்பர் ஜோசியர். ஜாதகத்தை போய் கொடுத்தவனே பார்த்துட்டு சொல்லுவார், ஏம்மா உங்களுக்கு ஒரு 6 மாதம் கஷ்ட காலம், அப்புறம் சார் அதுவே பழகிருப்போம். அப்படி ஜோசியர்லாம் இருக்காங்க. உடனே சொல்லுவாங்க, ராமேஸ்வரம் குழந்தை இல்லையா, ராமேஸ்வரத்துக்கு போங்க, புருஷன் முந்தி சேலையையும் பொண்டாட்டி முந்தி சேலையையும் புருஷன் வேட்டியையும் கட்டிக்கிட்டு ராமேஸ்வரத்தில் ஒரு 3 தடவை முங்கி எந்திரி, உனக்கு புள்ள வந்துடும் போ. ஜோசியக்காரன் அவன் சொல்கிறான், யோ ராமேஸ்வரத்துல இருந்தா என் வந்திருக்கேன், உன்ட்ட ஜோசியம் பார்க்க. இவன் மதுரைக்காரனா, ஜோசியம் பேர் அவன் இருக்கிறதே ராமேஸ்வரம் தான். 24 மணி நேரம் கடலில் முங்கி தான் இருக்கேன். நீங்கள் யோசிச்சு பாருங்க. பழைய பாட்டில் எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்குங்க. புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசால் இல்லை. அதில் உள்ள ஒரு சரணம் வரும், பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனமுடிப்பதில்லை, மனமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழ்ந்த அனைவருமே சேர்ந்து போவதில்லைன்னா சேர்த்து விடுறாங்க நம்மளை. அதுவும் இந்த அச்சதெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாயில் போடுவாங்க. நேரம் இந்த அச்சதைக்கே ஒரு ஸ்பெஷலு என்னென்னா, வாயில் போட்டால் கடைசி நாள், தலையில் போட்டால் அன்னைக்கு தான் முதல் நாள். இந்த மாதிரி அச்சதை, அதை மஞ்சளும் அரிசியும் கலந்து போடுவாங்க. எங்கேயோ விளைந்த மஞ்சளும் எங்கேயோ விளைந்த அரிசியும் இன்று ஒன்றாக இணைந்து உங்களை ஆசீர்வாதம் செய்கிறது. ஒன்று. இன்னொன்று என்ன தெரியுமா, அந்த மஞ்சளை கலந்த பிறகு அந்த அரிசியை நீங்கள் தண்ணியில் போட்டு கழுவி பாருங்களேன், ரெண்டுமே பிரியாது. அரிசி மஞ்சள் ஆனது தான். எப்படி இந்த அரிசியோடு மஞ்சள் கலந்ததோ, பெண்ணே இந்த கணவனோடு நீ கலந்தே வாழ வேண்டும். அதை தெரிஞ்சுக்கணும். அம்மி கல் போட்டு அம்மிக்கல்லை மிதித்து அருந்ததியை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இப்போலாம் அந்த அம்மிக்கல்லை போட்டு நம்ம மாதிரி எழுத்து விட்டு எட்டி பார்க்குறான், எழுத்து வீட்டில் என்ன சண்டை நடக்குதுன்னு. அந்த அம்மிக்கல்லை ஏன் பெண்ணை மிதிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, கல்யாணம் முடித்து வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கோம், 2 பிள்ளை இருக்கும், புருஷனுக்கு ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் வரும், பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு பண கஷ்டம் வரும். அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண் என்ன நினைப்பா தெரியுமா, எங்கேயாவது போய் யார்ட்டையாவது பணம் வாங்கிட்டு வந்து புருஷன் உயிரை காப்பாற்றிடுவோம், நம்ம தப்பாக போனாலும் பரவாயில்ல. நான் நிஜமாக நடக்கிறத சொல்கிறேன், ஏன்னா அப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் நான் சந்திச்சிருக்கேன். என்னை விட்டு நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்தவள் நான். கொஞ்சம் அசைந்திருந்தால், பராசக்தி படத்துல மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தா, கொஞ்சம் அப்படி தப்பாகப்பா போயிருந்தா பெரிய டாப் ஸ்டார் ஆயிடலாங்க. என்னத்துக்கு ஒரே நேரத்தில் 4 வேட்டி கட்ட முடியுமா நச்சு? ஒரே நேரத்தில் 5 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியுமா? விக்கிக்கிடும். ஒரே நேரத்தில் 2 காரில் டிராவல் பண்ண முடியுமா? முடியாது. இந்த அரைச்சான் வயிறு தானே. ஒரு கஷ்டம் வருது, புருஷனுக்கு கஷ்டம் வருது, பிள்ளைக்கு கஷ்டம் வருது, மருத்துவமனையில் காசு கேட்குறான் அப்படின்னு ஒரு கஷ்டம் வரும்போது கூட நாம் கற்பில் எப்படி இருக்கணுமா, அம்மிக்கல்லுமா இருக்கணுமா. நீங்கள் அம்மிக்கல் பாருங்களேன், பெரிய அலை வருது, சுனாமி வருது, அம்மி உடையாதுங்க, அப்படியே தான் போகும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன் கற்பின் திறத்தில் நீ இந்த அம்மி போலவே வாழ வேண்டும் என்பதற்காக நம்மளை அம்மி மிதிச்சு அனுப்புகிறார்.
ஆனால் இன்னைக்கு நிறைய பெண்கள், எனக்கே பெண்ணாக பிறந்து எனக்கு வருத்தமாக இருக்குது. ஒரு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குது, ஒரு இடத்துல பெரிய போஸ்டிங் கிடைக்குதுன்னு தன்னையே விற்கும் பெண்களை பார்த்தால் எனக்கு பாரதி சொன்னது நெஞ்சுக்குள் வந்து குத்துகிறது. பாரதி என்ன சொன்னான் தெரியுமா? வாழ்தல் வேறு பிழைத்தல் வேறு, சீச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு. ஜெயிலுக்குள்ள இருக்கோன்னு வைங்களேன், ஜெயிலுக்குள்ள இருக்கிறவனை கேட்டா நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா 10 வருஷமா இங்கே தான் காலத்தை தள்ளுறேன்பா. ஆனால் வெளியில சுதந்திரமா மனைவி மக்களோட இருக்கிறவனை கேட்டு பாருங்க, 10 வருஷமா ஜம்முன்னு இருக்கேன்டா. சிங்கக்குட்டி பத்திரிக்கேன், பொம்பளை பிள்ளை ஒன்று, ஆம்பளை பிள்ளை ஒன்று. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆண் பிள்ளை பிறந்தால் அதுதான் உங்களுக்கு வாரிசு. ஆண் பிள்ளை பிறந்தால் அதுதான் உங்களுக்கு வாரிசு. ஆனால் பெண் பிள்ளை தான் கடவுள் தரும் பரிசு. பொம்பளை பிள்ளை வந்து எவ்வளவுதான் அது வந்து கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நம்ம வீட்டை சுற்றிக்கிட்டே இருக்கும். முடிச்சு அங்கிட்டு போனோடனே என் வீடு, என் புருஷன் வீடு, இது எங்க அம்மா வீடு, என் வீடுன்னு அதை சொல்லாது, புருஷன் வீட்டை தான் என் வீடுன்னு சொல்லும். சார் என்ன அழகா வருங்கால இலக்கிய மன்னன். நான் சின்ன பிள்ளையில எனக்கு ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும்போது சாலம், நான் மதுரைக்காரி, சாலம் பாப்பையா பட்டிமன்றத்துக்கு வருவார். அவர் இப்படி உட்கார்ந்து பேசுவார் பட்டிமன்ற டீமோட. மணி நைட்டு 1:30 மணி 2 மணி இருக்கும்க்கா. நான் முன்னாடி உட்கார்ந்துருப்பேன் ஒரு சேர்ல, எல்லாரும் கை தட்டுவாங்க, நானும் தட்டுவேன். ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க, தட்டுறான் பாரு, எல்லாரும் சிரிப்பாங்க, நானும் எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படின்னு நானும் சிரிப்பேன். எங்க அம்மா நைட்டு 1:30 மணி 2 மணிக்கு எந்திரிச்சு பார்த்துட்டு இந்த பொட்ட பிள்ளைய பக்கத்துல படுத்திருந்தவளை காணவே எந்திரிச்சு வந்துருவாங்க. பட்டிமன்றத்துல உட்காந்துருப்பல வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நங்குன்னு அடிச்சு பொட்டி உனக்கு என்ன இளவு புரியுதுன்னு உட்காந்துருக்கேன் அப்படின்னு என்னை அடிச்சு தீட்டு போவாங்க. ஆனா அன்னைக்கு நான் அப்படியெல்லாம் உட்கார்ந்து கேட்டதுனாலதான் இன்னைக்கு உங்க முன்னாடி இத்தனை பேர் முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். அன்று நான் கேட்டேன், இன்று நான் பேசுகிறேன். நிறைய கேளுங்க. இந்த பிள்ளையாரை பத்தி சொல்லணும்னா, பிள்ளையாருக்கு தான் ஆன்மீகத்தோடைய மொத்த உருவங்க. பிள்ளையாருக்கு எத்தனையோ வாகனம் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, சிவபெருமானுக்கு வாகனம் காளை, நம்ம முருகனுக்கு வாகனம் மயில், நம்ம பிள்ளையாருக்கு வாகனம் எலி, எல்லா பெருமாளுக்கு வாகனம் கருடன். ஒரு கேள்வி ஒரு பையன் கேட்டான், டீச்சர் எல்லா சாமியும் ஏன் டீச்சர் அஞ்சறிவு படைச்ச ஜீவன்களையே வாகனமா வச்சிருக்குன்னு கேட்டான். நான் சொன்னேன், அந்த 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 5 அறிவு ஜீவன்களுக்கும் அறிவு கொடுக்கணும், கடவுளோட இருந்தா அறிவு வரும், அதுக்காகத்தான் 5 அறிவு ஜீவன்களை வச்சிருக்காரு. போங்க டீச்சர் உங்களுக்கு அறிவு கம்மி. ஏன்டா? மனுஷனை நம்பி மனுஷன் மேல ஏறினா அவன் பாதியில விட்டுட்டு ஓடி போயிடுவான். 5 அறிவு ஜீவன் தான் நம்மளை நம்பி மேல இருக்காருன்னு பத்திரமா கொண்டு போய். நம்ம சிலரை நாயின்னு திட்டுறோங்க, ஆனா நாய்க்கு இருக்கிற நன்றி மனிதனுக்கு இருக்கானா இல்ல. பிள்ளையார் வந்து கையில வந்து மோதகம் வச்சிருப்பாரு. நம்ம வந்து அசால்ட்டா சொல்லுவோம், குட்டுப்பட்டாலும் மோதிர கையால குட்டுப்படணும். அது மோதிரம் கிடையாது. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க, மோதிரம் கிடையாது. மோதிரம்னா பணக்காரன்ட்ட போய் அடி வாங்கணுமா? என்னத்துக்கு பணக்காரன் அடி வாங்கணும்? பணமே பெருசு நினைச்சவன் வாழ்ந்ததும் இல்ல, பணமே தேவையில்லைன்னு நினைச்சவன் செத்ததும் இல்ல. பாத்திருக்கீங்களா? மோதிர கையால குட்டுப்படணும்னு பிள்ளைக்கு சொல்லி தராங்க. அதுக்கு பேர் மோதகம். மோதகம் என்றால் என்னன்னா, உள்ள குழந்தை கம்பத்தில் கம்பராயர் என்று ஒரு ஆன்மீக பெரியவர் இருந்தார். அவர் ஒரு வருடங்களுக்கு முன்பு இறைவனடி சென்று விட்டார். அவர் வந்து எப்பயுமே ஆன்மீகத்துல மிக பெரியவராக இருந்ததுனால அவர் ஒரு 100க்கும் மேற்பட்ட புதிய புஸ்தகங்கள் ஆன்மீகத்தை பற்றி திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர் மற்றும் நாயன்மார்களை பற்றி புஸ்தகங்கள் சேர்த்து புதிய புஸ்தகங்கள். அந்த புஸ்தகங்களை மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் திருமதி கம்பராயர் அவர்கள் மற்ற அவருடைய முதல்வன் பேத்தியெல்லாம் உங்களுக்கு வழங்குவாங்க. ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்கார்ந்த இடத்துல இருக்கலாம், எல்லாருக்கும் புஸ்தகம் கொடுப்பாங்க. எடுத்து கொடுங்க.
போங்க. கொடுங்க உட்காரு, எல்லாருமே பாப்பா, நீ கொடு பாப்பா, கொடு எல்லாருக்குமே கொடுங்க, வரிசையா கொடுங்க. இந்த கலக்கம் ஒரு நிகழ்ச்சியில ஏதாவது ஒண்ணு கலக்கணும் இல்லையா? இப்ப இவங்க வந்து உட்கார்ந்த உடனே இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, அது இறைவனுடைய சரி. புத்தகத்தை பத்தி சொல்லணும்னா வாங்கிக்கிட்டே கேளுங்க. புத்தகம் மாணவனுக்கு மந்திரம், ஆசிரியனுக்கு ஆசா, படைப்பாளிக்கு படிக்கட்டு, பெண்களுக்கு கண்கள், மேதைக்கு போதை, அறிவாளிக்கு விருந்து, தேடுபவனுக்கு புதையல், நாடுபவனுக்கு நண்பன், வாழ்க்கைக்கு வழிகாட்டி. அதான் புத்தகம். திருமதி கம்பராயர் குடும்பத்திற்கு மிக்க நன்றி. நகைச்சுவை பேரரசி தொடர்வார்கள். அப்போ இந்த புத்தகங்கள் ரொம்ப சிறப்பானதுங்க. புத்தகங்களை நீங்கள் மேலிருந்து கீழாக படித்தால் உங்களுடைய வாழ்க்கை கீழிருந்து மேலாக உயரும். புத்தகங்களை நீங்கள் தலைக்கவிழ்ந்து படித்தால் புத்தகங்கள் உங்களை வாழ்க்கை தலை நிமிர்ந்து வாழச் செய்யும். புத்தகங்களை நீங்கள் சத்தம் இல்லாமல் படித்தால் புத்தகங்கள் உங்கள் பெயரை இந்த உலகுக்கு சத்தம் போட்டு சொல்லும். அதனால் நிறைய படிங்க. படிப்பு தான் பெரிய நண்பன். இப்போ நம்ம அறிவியலில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிவியல் படி ஏதாவது சொன்னால் மனுஷன் கேட்க மாட்டான். ஆன்மீகம்னு சொன்னால் கொஞ்சம் பயமுறுத்தினா கேட்பான். இந்த பெண்கள்லாம் பாருங்களேன், பெருமைக்காண்டி சொல்லலை, வாரம் ஒரு நாள் நல்லா வீடு அலசி சுத்தமாக வச்சு எல்லா படம் கிடங்களும் தொடங்கி அப்படின்னு சொன்னால் ஏதாவது தொடக்குமா? வேலை இல்லை உனக்கு, சும்மா என்னைய வேலை சொல்லிக்கிட்டே இரு, வந்தமா இட்லியை தின்னமா வேலைக்கு போனோமா போ அப்படின்னு புருஷனை விரட்டி விட்டுருதுங்க. அதுவும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லா வயசு கொஞ்சம் கல்யாணம் முடிச்ச புது பொண்ணுங்க எவ்வளவோ விஷயம் இருக்குங்க, கற்றுக்கிற விஷயம். ஆனால் இது பூரா புருஷனை வேலைக்கு அனுப்பிட்டு டிக்டாக் பண்ணுதுங்க. பார்க்குறீங்களா? இந்த ஆண்களுக்கு பெண்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? டிக்டாக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணால் அது பொம்பளை பிள்ளை, டீ கடை வச்சாது பொண்டாட்டியை காப்பாற்றினா அது ஆம்பளை பிள்ளை. பார்த்துருக்கீங்களா? அந்த பஞ்சுக்கெல்லாம் கை தட்டுவீங்கன்னு நினச்சேன். ரொம்ப யோசிக்கிறீங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அறிவு ஏன் நம்ம வாரம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அது அம்மனுக்கு, ஞாயிற்றுக்கிழமைனா அது சிவனுக்கு, இத்தனை நாள் உகந்த நாள் அப்படின்லாம் பிரித்து வச்சு ஏன் வீடெல்லாம் சுத்தமாக வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு எலி இருக்குது பார்த்தீங்களா, எலி அது கரெக்டாக 22 நாளில் குட்டி போட்டுருமா. இதெல்லாம் சயின்ஸ், நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். 22 நாளில் குட்டி போட்டுருமா. நீங்கள் 22 நாள் வீடு அலசாமல் இருந்தீங்கன்னு வைங்களேன், வீட்டை ஒதுங்க வைக்காமல் இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்கள் பட்டுச்சேலைக்குள்ளே போய் 4 எலி 10 குட்டியை போட்டு வச்சிருக்கும். புரியுதா? வீடு நாரிடும். வீட்டில் இருக்கிற சுத்தம் தான் மனுஷனுக்கு சோறு போடும். எப்படி காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்தால் நன்மை. இன்னைக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருக்கான், பூரா வாக்கிங் போகிறான். டகால் டகால், எங்கேயா போகிற? வாக்கிங் போகிறேன். போகாட்டினா மேலே போயிடுவேன். யார் சொன்னா? டாக்டர் சொன்னார். எப்படி சொன்னார்? இந்த பின்னாடி தான் வராரு, அவரும் போகிறாரு. இந்த வாக்கிங் போகிறதுக்கு பதிலாக டெய்லி காலையில் எந்திரிச்சு காலை கடன்களை முடிச்சு பல்வலைக்கு குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்க கோயில போய் பிள்ளையார ஒரு 4 சுத்து சுத்துனா வாக்கிங் முடிஞ்சு போச்சு. சிவனை போய் ஒரு 6 சுத்து சுத்துனா அடுத்த வாக்கிங் முடிஞ்சு போச்சு, ஜாகிங் முடிஞ்சு போச்சு. அடுத்து அங்க கொடுக்குற கொண்டக்கல்ல பிரசாதத்தை சாப்பிட்டு வந்தோம்னா
நாளைக்கு காலையில நல்லா போகும். ஒரு மனுஷனுக்கு காலையில எந்திரிக்கும் போது மன கஷ்டம் இருக்கக்கூடாது, தூங்கும் போது மன கஷ்டம் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல தரையில விரிச்சு படுத்தா உடனே எவன் தூங்குறானோ அவன் தான் உலகத்திலேயே பாக்கியசாலிங்க. நீங்க பெரிய பணக்காரங்கிறோம், லட்சாதிபதிங்கிறோம், கோடீஸ்வரங்கிறோம். யார் லட்சாதிபதி யார் கோடீஸ்வரன் தெரியுமா? 50 வயசு ஆகுது எனக்கு, 50 வயசுல எனக்கு இல்லை சொல்றேன். ஆமா, அப்புறம் கிளவின்னு கூப்பிட மாட்டாங்க, அது வேற. இன்னும் 50 வயசு ஆகல. 40லேயே பியூட்டியான பாட்டி நான் தான். ஆமா, எனக்கு பேரன்னு இருக்கு, பேத்தி இருக்கு. சின்ன வயசுலேயே நம்ம தலையிலே மண்ணலி போட்டாங்க. நாமளும் சின்ன வயசுலேயே பொம்பளை பிள்ளை கட்டி வச்சதுனால நாமளும் பாட்டி ஆயிட்டோம். இந்த வயசு இருக்கு பார்த்தீங்களா, இந்த வயசு 50 வயசுல கூட அம்மா அப்பா கூட எவன் ஒருத்தன் வாழ்றானோ அவன் தான் லட்சாதிபதி. 70 வயசு வரைக்கும் எங்க வீட்டுல தாத்தா பாட்டின்னு இருக்காங்கன்னு எவன் சொல்றானோ அவன் தான் கோடீஸ்வரன் உலகத்திலே. ஆமா, நல்லா கைத்தட்டுங்க. நீங்க லட்சாதிபதியா கோடீஸ்வரியான்னு யோசனை பண்ணுங்க. ஏன் நீங்க லட்சாதிபதியா இருக்கிறதுக்கு அம்மா அப்பா வேணும்னு சொன்னா, அவங்க முறைப்படி அதிகாலை எந்திரிச்சு கோவிலுக்கு போறாங்க, நல்ல பழக்க வழக்கம் வச்சிருக்காங்க. காலையில எந்திரிச்சு கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்க. நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிட்டு போறேன். இப்ப யாருக்குமே பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. உங்க வீட்டுல யாருக்காவது ஒரு ஆளுக்கு ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம இருக்கலாம், அது ஒரு கஷ்டம். சிலர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா வேலை தருவாங்க, 10 வருஷமா வேலை தருவாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸே தேஞ்சு போயிடும். அது வரைக்கும் அவனுக்கு வேலையே கிடைக்காது. அப்படி வேலை இல்லை, பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்க. கந்த சஷ்டி கவசம் ஒரு 2 மாசம் 60 நாள் சொல்லிட்டு உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு முன்னேற்றம் ஏற்படலை அப்படின்னா என்னைய வந்து கேளுங்க. நான் சிவகாசியில தான் இருக்கேன். இந்த 60 நாள் நான் கந்த சஷ்டி வந்து டெய்லி சொன்னேன் மேடம், ஆனா எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னா நீங்க என்கிட்ட வந்து கேட்கலாம். ஏன் தெரியுமா? சாதாரணமா ஓரமா ஒரு மூளை முடுக்கல எனக்கு ஒரு நாளைக்கு பேமெண்ட் 300 ரூபா தருவாங்க. நான் ஓப்பனா பேசுறதுல பயப்படவே மாட்டேன். இந்த வீடியோ மட்டும் எங்கேயும் போட்டு விட்டுறாதீங்க சாமியெல்லாம். 300 ரூபாய்க்கு பேச வந்தேன். எப்ப? 1991 எனக்கு கல்யாணம். 2001 பேச வந்தேன். 2000 என் பையன் பிறந்தான். வறுமையின் காரணமா பேசுறதுக்கு வெளியே வந்தேன். நிறைய ஸ்கூல்ல வேலை தேடி பார்த்தேன். எவனும் 7000க்கு மேல சம்பளம் கொடுக்கல. அப்புறம் வாயால வடை சுடலான்னு வடை சுட வந்துட்டேன். 1500 ரூபா சம்பளத்தில் இருந்துட்டு டியூஷன் எடுப்பேன், எக்ஸ்ட்ரா வேலை பார்ப்பேன், நிறைய உழைத்தேன். அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா உழைக்கும் போதே ரொம்ப கஷ்டப்படும் போது வறுமை வந்து என்ன வாட்டும் போது என் கூட ஒரு அக்கா பேச்சாளர் இருக்காங்க. இந்த அக்காட்ட கேட்டேன், அக்கா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் பணக்கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு, மன கஷ்டம் இருக்கு, என்ன செய்யணும்? அதிகாலை பள்ளி எழுச்சி சிவபெருமானுக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் பள்ளி எழுச்சி 5:30 மணிக்கு போ, 6 மணிக்கு பள்ளி அறையை எழுப்புவாங்க, போயிட்டு 6:30க்கு வந்துடலாம். வெள்ளிக்கிழமை வாரத்துல ஒரு நாள் போ, உன் லைஃபே மாறும்னாங்க. வெறும் 300 ரூபாய்க்கு பேச ஆரம்பிச்சேன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் வாங்குறேன். என்னுடைய உழைப்பை தாண்டி நான் பள்ளி எழுச்சி என்ற என்னுடைய சிவபெருமானை நம்பினேன் பாருங்க, அதுதான் எனக்கு வெற்றி. மூடுதுக்குறன்னு உழைக்கதான் செய்யறான், மூடுதுக்குறன்னு உழைக்கதான் செய்யறான். ஏசி ரூம்ல உட்காந்துட்டு 2 கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கிட்டு வரணும் உழைக்கதான் செய்யறான். யாருக்கு அருள் கிடைக்கிறது என்று சொன்னால் உழைப்போடு சேர்ந்து இறைவனை எவர் நம்புகிறாரோ அவர்களுக்கு தான் வெற்றி. மகாபாரதம் கிளை கதைகள்லாம் படிச்சீங்கன்னா அவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கும். சுவாரஸ்யமான கதைகள் சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, இந்த ஒரு அஸ்திரம், பாதபஸ்திரம்னு ஒரு அஸ்திரம், அந்த அஸ்திரத்தை வாங்குறதுக்காண்டி நம்முடைய அர்ஜுனன் என்ன பண்றாருன்னா காட்டுக்குள்ள போறாரு. போகும்போது அனுமார் உட்கார்ந்து ஸ்ரீராமா ஸ்ரீராமான்னு சொல்லிட்டு இருப்பாரு. அனுமாருடைய வாளை மிதிச்சிருவாரு. மிதிச்ச உடனே 2 பேத்துக்கும் சண்டை வந்துடும். ராமன் பக்தன், நானு என்னைய மிதிச்சுட்டே, நீ நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு அனுமர். உடனே அர்ஜுனன், நான் யாரு தெரியுமா, நான் கிருஷ்ண பக்தன். 2 பேத்துக்கும் சண்டை. இப்ப நீ பெருசா நான் பெருசா? உடனே அர்ஜுனன் சொல்றான், நான் எவ்வளவு பெரிய வில்வீரன் தெரியுமா, நான் தாண்டா பெருசு. 2 பேத்துக்குள்ள சண்டை வந்துருச்சு. 2 பேத்துக்குள்ள சண்டை வந்தோடனே அர்ஜுனன் சொல்றான், நீ சரியான வீரன்னா அம்புலே பாலம் கட்டுறேன், நான் அம்புல பாலம் கட்டுறேன், நீ மிதிச்சு உடைச்சிரு பாப்போம். நான் அம்புல பாலம் கட்டுறேன். உடனே அனுமார், நான் மிதிச்சு உடைச்சிட்டா, நீ மிதிச்சு உடைச்சிட்டா இங்கேயே தீ மூட்டு நான் அந்த தீவுல செத்துறேன். அர்ஜுனனுக்கு போர் இருக்கு,
அர்ஜுனனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. அர்ஜுனனுடைய அருமையான பிள்ளை அபிமன்யுவை கொன்னுட்டாங்க. அர்ஜுனனுக்கு அவ்வளோ கடமை இருக்கு. போன வேலையை பார்க்கணும்ல. நம்ம ஆளுங்க பொம்பளையெல்லாம் கல்யாண வீட்டுக்கு போகும்போது பார்த்துருக்கீங்களா? போனோமா, கல்யாண வீட்டில் சாப்பிட்டோமா, 101 ரூபா மொய் எழுதுனோமா, செவனேன்னு வரலாம்ல. என்ன செய்யுங்க தெரியுமா? மணமேடல் நிற்கிற பொண்ணு மாப்பிள்ளை பக்கத்தில் ஒரு அழகான புள்ள நிற்கும். அந்த சிமிட்டிக்கிட்டு இருக்கா பாரு, தலையில் மல்லிகைப்பூவும் கனாம்பரமும் சேர்த்து வச்சிருக்கா பத்தியா? அவள் அக்கா தான் ஒருத்தனை இழுத்துட்டு ஓடினான். அவள் அக்கா ஒன்றா அந்த பிள்ளை என்னையா செய்யும்? நியாயமாக பேசணுமா இல்லையா? போனோமா, சாப்பிட்டோமா, மொய் எழுதணுமான்னு வரணும். தெரியாது, அவன் தங்கச்சி புருஷன் தான். இந்த கல்யாணத்தையே கெடுத்து கொடுங்க தெரியுமா? கல்யாணத்தில் கெட்டி மேலே ஏன் வச்சான்? வேலை இல்லாம வச்சான். இதுக்கு பூரா நாராசமா பேசுங்க. அது எதுவும் அந்த மணமக்கள் காதில் விழக்கூடாது என்பதற்காகத்தான் கெட்டி மேலமே வச்சது. கெட்டி மேல இல்லாம கல்யாணமே வைக்க கூடாதுங்க. காலையில அம்மா பிள்ளைய எழுப்புறத பார்த்துருக்கீங்களா? சாணியனை எந்திரி, உங்க ஒப்பே ஒரு எருமை, நீ ஒரு பிசாஸ், இப்படியே பிள்ளைய எழுப்புறது. அப்படி எழுப்பாதீங்க. நம்ம வீட்டை சுற்றி வாக் தேவதைகள் நடக்குது. நாளைக்கு வேணா, நாளையிலேருந்து நீங்கள் கவனித்து பாருங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் கவனிக்காட்டினாலும் நம்ம அதிகாலையில் எந்திரிச்சு, என் செல்வமே, என் தங்கமே எந்திரி, நீ பின்னாடி பெரிய கலெக்டராக வருவடா, நீ பெரிய காவல்துறை அதிகாரியாக வருவடா, நீ பெரிய மந்திரியாக வருவடா அப்படின்னு சொல்லி உங்கள் குழந்தைகளை எழுப்புங்கள். உள்ளே இருக்கும் வாக் தேவதைகள் நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை திருப்பி சொல்லும். நீ கலெக்டராவ, நீ மந்திரியாவ, நீ தங்கம், நீ செல்வம், நீ ஐரம். ஏங்க, நீங்கள் லட்சமாக பணம் வச்சுருங்களேன், பெட்டிக்குள்ள 100 பவுன் நகை வச்சுருங்க. அந்த 100 பவுன் நகை வந்து உங்களை அம்மான்னு கூப்பிடுவாங்க? கூப்பிடாதுங்க. பிள்ளைய விட பெரிய செல்வம் என்னங்க இருக்கு? பிள்ளைய விட பெரிய செல்வம் என்ன இருக்கு? அழகா ஒரு பெரியவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு ஆண்மகனுக்கோ ஒரு பெண்மகளுக்கோ இந்த ஜென்மத்தில் பிள்ளை ஜனிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் பிறந்து புண்ணியம் இல்லைங்கிறாயா. அவங்க பிறந்து புண்ணியம் இல்லையா? அப்போ அந்த புண்ணியத்தை எப்படி தேடணும் அப்படின்னா, பெத்த பிள்ளை தான் நம்ம பிள்ளைன்னு இல்லாமல் எங்கேயோ இருக்கும் பிள்ளைக்கு, தத்து பிள்ளைக்கு கூட தாயானா அது புண்ணியம். நிறைய பேர் தத்து எடுக்கிறத தப்புன்னு நினைக்கிறாங்க. டு எர் இஸ் ஹியூமன். குறை செய்தவன் தான் மனிதன். குறை இல்லாத மனிதனே கிடையாது. குறைகள் இல்லாவிட்டால் அவன் மனிதனே கிடையாது. சிவபெருமான் மட்டும்தான் பூரணம் கொண்டவன். நாமெல்லாம் குறை உள்ளவங்க. இப்போ இந்த கதையில இருந்து எங்கேயோ போயிட்டேன் பாரு. இந்த கதை 2 பேத்துக்கும் சண்டை. இப்போ நம்ம ஆளை அம்பு பாலம் கட்டுறாரு. யார்? அர்ஜுனன். பெரிய அம்பு பாலம் கட்டுறாரு. அப்படியே அனுமன் பார்த்துட்டே இருக்காரு. இவன் பெரிய பக்கடா போல ஒரு சாதம் கட்டுறான்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துக்கிட்டே இருந்தவர் அம்பு பாலம் கட்டி முடித்தோடனே, எங்க நீ இந்த அம்பு பாலத்தை உட அப்படின்ன உடனே அனுமன் என்ன பண்ணார் தெரியுமா? ஸ்ரீராமா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுண்டு வரல அம்பு பாலம் தொட்டாங்க, நொறுங்கிடுச்சுங்க. அர்ஜுனனுக்கு வேர்த்து போச்சு. ஐயோ போட்டியில் தோத்து போயிட்டோமே, சரி தீ மூட்டு சாவுறேன் அப்படின்னு தீய மூட்டிட்டாங்க. கிருஷ்ண பரமாத்மா அங்கேருந்து பார்க்குறாரு. அட பாவி, உன்னை போய் போருக்கு ஆயத்தமா பாதபஸ்திர அஸ்திரம் வாங்கிட்டு வாடான்னு சொன்னால் இப்படி போய் கல்யாண வீட்டுக்கு போன பொம்பளை மாதிரி சண்டை ஓட்டிருக்கியடா அப்படின்ட்டு அவர் இறங்கி ஒரு முதியோர் வேஷத்தில் வந்தார். வந்து என்னையா பஞ்சாயத்து? இல்லை, இதை உடைச்சிட்டா சாகணும். நீங்கள் எந்த சண்டை போடும்போது யாராவது நடுவர் ஜட்ஜு வச்சிங்களா? இல்லை, இப்போ நான் தான் ஜட்ஜு. மறுபடி சண்டை ஓடு. தீர்ப்பு சொல்ல ஒரு நியாயமான நடுவர் வேணும்ல. இப்போ நான் நடுவர், நான் வயசானவன். இப்போ நீ மறுபடி பாலம் கட்டு, நீ மறுபடி உட, இந்த வட்டம் உடைச்சிட்டா செத்துடலாம் அப்படின்ன உடனே இப்போ அர்ஜுனனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. கிருஷ்ண பரமாத்மா எப்படியோ வந்துட்டாருன்ட்டு இப்போ அம்பு பாலம் கட்டும்போது நான் பெரிய வீரன், நான் பெரிய சிங்கம் சூர்யா அப்படின்ட்டு அம்பு பாலம் கட்டினாரு. இப்போ பயம் வந்துருச்சு பாருங்க. கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அம்பு பாலம் அதே மாதிரி பெருசால அதே மாதிரி கட்டினாரு. கட்டி முடிக்கிறாரு. இப்போ அனுமனுக்கு ஆணவம் வந்துருச்சு. ஏற்கனவே சுண்டு வரல உடைச்சார்ல, அதனால தைரியமா ராமானை கூப்பிடலை, ராமான்னு கூப்பிடலை. கட்டுறா, நீ பெரிய ஆளா, உனக்கு சாவு இங்கே தாண்டியே. நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, ஒரு மிட்டாயை கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோ, கொடுத்துருவான். மறுநாள் இவனுக்கு அவனுக்கு சண்டைன்னு வையேன், நேற்று மிட்டாய் கொடுத்தல, கக்குடா வாங்கி தின்னல. இந்த புத்தி சின்ன பிள்ளைகளுக்கு தான் இருக்குன்னு நினைக்காதீங்க, நமக்கும் இருக்கு. நம்மளும் சொல்லுவோம், அன்னைக்கு அந்த நாய் பள்ளிக்கூடம் போயிருக்க மாட்டான்,
நான் தான் பீஸ் கட்டினேன் சொல்றேமா, பீஸ் கட்டின திருப்பி கட்டுனா கட்ட முடியுமா? கட்ட முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குங்க. அம்பு பாலம் கட்டியாச்சு, இப்ப அனுமனுக்கு ஆணவம் வந்துருச்சு. கட்டு கட்டு பார்த்துக்கலாம். கட்டி முடிச்சுட்டு சுண்டு வரல உடைக்கிறாரு, உடையலை. காலத்துக்கு அமுக்குறாரு, உடையலை. விஸ்வரூபம் எடுக்கிறாரு அனுமன். நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா தெரியும் விஸ்வரூபம். நீங்க யோசிச்சு பாருங்க, நிறைய சிலைகள் பெரிய பெரிய சிலைகளாக வைக்கிறாங்க. நம்மளுடைய தமிழர்களின் கலை அது, கலைஞர்களின் கலை அது. ஆனால் ஏன் விஸ்வரூப சிலை வைக்கிறாங்க தெரியுமா? அதை போய் கும்பிடுற இந்த பிஞ்சு நெஞ்சுகள் இருக்கு பாருங்க, இந்த சின்ன பையன்லாம் கும்பிடும்போது இப்படி அண்ணாந்து பார்த்து கும்பிடுவாங்க. அந்த அண்ணாந்து பார்த்து கும்பிட்றவனுடைய மனசு எப்படி இருக்கணுமா? எப்படி இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட அனுமன் சிலை இவ்வளவு உயரமாக இருக்கிறதோ, நானும் ஒரு நாள் இவ்வளவு பிரம்மாண்டமாக வர வேண்டும், இந்த உலகமே என்னை நிமிர்ந்து பார்க்க வேண்டும் என்ற தத்துவம் அவன் மனசுல வரணும். அதுக்கு தான் அவ்வளவு பெரிய சிலை. வேலை வெட்டி இல்லாமையா கட்டுறாங்க? உலகத்திலேயே ஆன்மீக பூமி எதுனா நம்ம தமிழ்நாடு தான். நம்ம தமிழ்நாடு மாதிரி ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்தவனும் கிடையாது, அழிக்கிறவனும் கிடையாது. உளுந்த வடையில ஓட்டையை போட்டவனும் தமிழன் தான், அலைக்காற்றுல ஆட்டையை போட்டவனும் தமிழன் தான். நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா செல்லு. இந்த செல்லு எப்படிப்பட்ட கதை தெரியுமா? ஒருத்தன் பெரிய சர்க்கஸ் வச்சிருந்தான். இருங்க இந்த கதையை முடிச்சுக்கிறேன். எந்த கதை? நம்மளால உடைக்க முடியல. விஸ்வரூபம் எடுத்தார் அனுமன், ஆனால் அம்பு பாலத்தை உடைக்க முடியல. உடைக்க முடியலன்னொன்னே குனிஞ்சி மன்னிச்சுக்கங்க நடுவராக வந்தவரை பார்த்து கேட்டார், நீங்கள் சாமி தானே? ஏன் அனுமன் சாமி தானேன்னு கேட்டார் தெரியுமா? என்னுடைய ஆணவத்தை உணர்த்த வந்த சாமி நீங்கள் சாமி தானேன்னு கேட்டார். கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் எடுத்து காமிச்சாரு. நீ அம்பு படுக்க கட்டும்போது நான் பெரிய வீரன் நினைச்ச, கிருஷ்ணான்னு என்னை கூப்பிட்டியாடா எருமை? கூப்பிடல. அம்பு பாலத்தை பார்த்து பயந்துட்டு ராமான்னு சொல்லிட்டு உடைஞ்சது. நான் தான் வீரன் நினைச்சிட்டு உடைஞ்சதா? நீ ஆணவம் கொள்ளும் போது உன்னுடைய வேலை நிறைவடையவில்லை. நீ ஆணவம் இல்லாத போது கட்டிய உன்னுடைய பாலம் உடையாமல் நின்றது. எவன் ஒருவனுடைய ஆணவம் உடைகிறதோ அவன் வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க. இதுதாங்க ஆன்மீகம், இதுதான் அறிவியல். நம்ம ஆணவம் ஏறும்போது நமக்கு புத்தி வேலை செய்யாது. ஆணவம் இல்லாம அமைதியா இருக்கணும். எதிரி நமக்கு எல்லாத்துக்குமே எதிரி இருக்காங்க.